சம்மர் சீசன் வந்தாச்சு. நம்ம வீட்ல குல்ஃபி செய்யாம எப்படி? வாங்க இப்போ மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான பிளெயின் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு நடுவில் இருக்க அந்த கொட்டையை பொறுமையாக அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அந்த டைமில் நம்ம குல்ஃபி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். சைடில் இந்த மாதிரி மலாய் ஃபார்ம் ஆகுறதுலாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஹாஃப் த குவான்டிட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் மில்க் மேடும், ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா ஃப்ரீசரில் திரும்ப நம்ம ஓவர் நைட் அப்படி இல்லைனா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. மீதி இருக்கிறது வந்து நான் குல்ஃபி மோல்ஸில் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். குல்ஃபி செட் ஆனதுக்கப்புறமா மேங்கோ எடுத்து இந்த மாதிரி பீல் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃப்டு மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பிளெயின் குல்ஃபியும் ரெடி ஆயிடுச்சு.